ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. கடகராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, எனக்கு யாராச்சும் ஆறுதல் சொல்லுங்களேன், எனக்கு பார்த்தோம் அப்படின்னா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு யாராச்சும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாசமா கடகராசிக்கார அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரை பார்த்தோம் உங்களுக்கு 7ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துல அதிகமாக கிரகங்கள் செஞ்சக்கூடிய ஒரு மாசமா இருக்குது. மாசத்தோட ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, மாசத்துடைய பிற்பகுதி அந்த முதல் 10 நாட்கள் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்க ஆட்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கடகராசியில் பிறந்த நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் அப்படிங்கிற இந்த மாதம் பிறந்த 3 நாள்லேயே பார்த்தா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போகிறாரு. இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள்கிட்டே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள்லாம் இந்த காலகட்டங்கள் வரும். ஸோ அதனால் முன்னக்கூடயே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. கடகராசி என்பது உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். என்னடா எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் அலாட் பண்ணுறேன். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு என்ன உங்களுக்கு பாசிட்டிவான விஷயம் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு 7ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மாதம் முழுக்க உச்சமாகவே இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவ். உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹெல்ப் கண்டிப்பாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரைட், ஓகே, நான் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உச்சமான செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்ஸை பார்த்தோன்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா புதனும் சரி சுக்கிரனும் சூரியனும் சரி இந்த மாதம் ஸ்டார்ட் ஆனால் முதல் 2 வார காலங்களே உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிருது. ஸோ இது எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களும் சரி உங்களுடைய அப்பா அம்மாவும் சரி இவங்கெல்லாம் பார்த்தா இந்த காலகட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாதி சப்போர்ட் பண்ணுவாங்க, பாதி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு முன்னாடி ஒன்று பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்களுக்கு பார்த்தா இந்த காலகட்டம் இருக்குது. இது குடும்பத்தெல்லாம் நடக்குது, சரி வேலை பார்க்குற இடத்தாச்சும் நமக்கு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்தா வேலை பார்க்குற இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பின்னாடி பார்த்தா அவங்களே உங்களை தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த வேலை பார்க்குற இடத்துல சுச்சுவேஷனும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பார்த்தா அப்படின்னா யாருக்கிட்ட எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணனே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோன்னா நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு 7ஆம் இடத்துல கிரகங்கள் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா காலையில் நல்லா பேசிட்டு போயிருப்பாங்க. இப்போ உங்களுடைய மேலதிகாரி வச்சுக்கோங்களேன், காலையில் நல்லா தான் பேசிட்டு போயிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா சாயந்தரம் உங்களை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களே பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு நல்லா பேசுவாங்க, திடீர்னு உங்கள்கிட்ட கோவப்படுவாங்க, திடீர்னு கோவமாக பேசுவாங்க, திடீர்னு நாளைக்கு பார்த்தா நல்லா இருக்கியாப்பா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் நீங்கள் யாரையும் முழுசாக நம்பிடாதீங்க. நீங்கள் நம்பி நீங்கள் ஒரு விஷயத்த யாரை நம்பி நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ அது பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே திரும்ப பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தா உங்களுடைய உள்ளுணர்வு பார்த்தோன்னா என்ன விஷயம் சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நடங்க. ஏன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ராசியில இருந்தால் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி பண விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆனால் அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடன் கொடுக்குற இந்த காலகட்டங்களில் முடிஞ்சளவு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. சூரியன் உங்கள் ராசிக்கு 8ல் போகிறனால பார்த்தோன்னா ஒரு சில அன்பர்களுக்கு பார்த்தா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையே வந்துடும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் அப்படிங்கிற 8ஆம் இடத்துல போகும்போது உங்களுக்கு பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு கொஞ்சம் நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கடன் வாங்குறதோ இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா காசு வாங்க வேண்டிய சுச்சுவேஷனும் பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்துடும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வீட்டில் நிம்மதியாக தூக்கமாச்சு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துலையும் குரு வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தூங்கும் போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா சிந்தனைகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். நாளைக்கு என்ன பண்ணணும், இல்லாட்டி ஃபியூச்சர் நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி தூங்கும் போது தான் நீங்கள் அதிகப்படியாக சிந்திப்பீங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கனாலே பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களோட ரத்த பிளட் ப்ரெஷர் யாருக்கும் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்தை நீங்கள் அதிகப்படியாக பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணவன்கிட்டயோ உங்களோட மனைவிகிட்டயோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கறனால அவங்க வந்து எதுக்கு கோவப்படுறோம், ஏன் கோவப்படுறோம், எதுவுமே சம்மந்தமே இல்லாம பார்த்தவங்ககிட்ட கோவப்பட்டு பேசுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா வக்கரமான வார்த்தைகளை அவங்ககிட்ட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும். அதை நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்தோ முடிஞ்ச அளவு பார்த்தோன்னா கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொண்டு போயிருங்க. இந்த மாதம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போயிடும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான வேலைகள், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாசத்தோட ஸ்டார்ட்டிங்லயே பண்ணிருங்க. எந்த ஒரு வேலையும் வந்து முடிஞ்ச அளவு தள்ளி போட்டுறாதீங்க. இப்ப நீங்க மாசத்தோட ஆரம்பத்துல தள்ளி போடுற வேலை வந்து பார்த்தா, இந்த மாசத்தோட கடைசி வரை தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவு இந்த மாசத்தோட ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கனால, முக்கியமான வேலைகள் எதுவா இருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களே வந்து பண்ணிருங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள நீங்க பண்றது மூலமா இந்த பிப்ரவரி மாசம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நீங்க நல்லா கொண்டு போலாம். ஓகே. இதே மாரி மத்த ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு, மத்தவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஷேர் பண்ண வச்சீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.